ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆடிட் ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி டேலில உங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரிங் இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்ம டேலில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க ரிப்பீட்டடா ஒரே மாசத்துல மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு இன்வாய்சஸ் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசமும் அதே இன்வாய்சஸை ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட மேன் பவரை சேவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கஸ்டமைசேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமைசேஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் ஆட்டோ சேல்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு சேல்ஸ் ஆட்டோ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்து சில டீடைல்ஸ் கேட்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே டெப்டார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எந்த டேட்ல உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரிஸ் போஸ்ட் ஆகணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். வவுச்சர் டைப் வந்து சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நரேஷன் உங்களுக்கு என்ன வேணும்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆடிட் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது மந்த்லி, குவார்டர்லி, இயர்லி அந்த மாதிரி தனியா பிரிச்சு நம்மளோட கிளைண்ட்டுக்கு பில் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயிலும் நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் சேல்ஸ் ஆர் இன்கம் லெஜர்ஸ் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துக்கிறேன். அங்க என்ன டெஸ்கிரிப்ஷன் வரணும், அந்த சேல்ஸ் லெஜர் கீழே என்ன டெஸ்கிரிப்ஷன் வரணுங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒரே பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 சர்வீஸ் கொடுக்கலாம். ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் சார்ஜஸும் பண்ணலாம், இன்டர்னல் ஆடிட்ஸும் பண்ணலாம். ஸோ அதனால அடுத்த லெஜரையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னாலே ஒரு ஸ்கிரீன் எனக்கு வந்து பாப்அப் வரும். இந்த ஸ்கிரீன்ல எனக்கு டோட்டல் வியூ வந்து காமிச்சிரும். இன்னும் வந்து என்ட்ரி போஸ்ட் ஆகல. நான் இப்ப எஸ்கேப் அடிச்சுட்டு டு யூ வாண்ட் டு ஆட்டோ போஸ்ட்னு கேக்குது. நான் எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ ஒரு 50 கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த 50 கிளைண்ட்டுக்குமான சேல்ஸ் என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிரும். உங்களோட மேன் பவர் வந்து டோட்டலா சேவ் ஆயிரும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரெஜிஸ்டர் போயிட்டு என்டர் அடிக்கிறேன். நம்ம வந்து ஒரு 4 கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா உள்ள செட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ரேட் வந்து செட் பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு வந்து இந்த கிளைண்ட் 1க்குள்ள போனீங்க அப்படின்னா நான் 2 சர்வீசஸ் அவைல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்கிரிப்ஷனும் ஃபில் ஆயிடுச்சு, இங்க வந்து நரேஷனும் ஃபில் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்வாய்சஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு அதை கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆட்டோ மெயில் அப்படிங்கறது இந்த மாடியூலோடைய அட்டாச் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள போனீங்க அப்படின்னாலே இங்க உங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட மெயில் ஐடிஸ் எல்லாமே வந்துடும். நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சிம்பிளா வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெயில் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அவங்களோட இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃபா வந்து ஷேர் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க லெஜர் அவுட்ஸ்டாண்டிங்ஸையும் நீங்க இங்கிருந்தே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த லெஜர் அவுட்ஸ்டாண்டிங்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இதையும் நீங்க சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லெஜர் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்க இங்க சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இந்த ஆடிட்டர் ஆட்டோ சேல்ஸ் மாடியூல்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட மேன் பவரை வந்து அப்படியே வந்து பாதியா வந்து கம்மி பண்ணிடும். ஸோ அந்த மேன் பவரை நீங்க பொட்டன்ஷியலா யூஸ் பண்ண முடியும். இந்த கஸ்டமைசேஷன் டிடிஎல் வந்து உங்களோட சீரியல் நம்பருக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரையல் வெர்ஷன் எனேபிள் பண்ணுங்க. ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்க. நாட் ஓன்லி ஆடிட் ஃபார்ம், நீங்க ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாடியூல் வந்து சூட் ஆகும். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் விவி இன்ஃபோடெக் டீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.